நீங்க கேட்டீங்களா ஏன் இது உரையாடலான இது 2000 வருட சண்டை. இது எப்படி இன்னைக்கு மட்டும் உரையாடல் ஆயிடும்? நான் 12 வரையும் தமிழ்ல படிச்சவன். அதே தான் நானும் சொல்ல வரேன். இந்த மண்ணுல நாங்க தமிழ் படிச்சுக்கிறோம். தயவு செய்து நீங்க நிக்காதீங்க. நான் முதல் தலைமுறையா இருக்கும்போது நான் தமிழ் வழியில படிச்சுட்டு வந்து நிக்கிறேன். அப்ப வந்து நான் ஆங்கிலம் பேசினாதான் அறிவு அப்படின்றது எனக்கு வரவே வராது. என் பிள்ளை என்னென்ன மொழி கத்துக்கணும்ன்றது ஒரு தகப்பனா நான் முடிவெடுக்கணும். அதே மாதிரி ஹிந்தி வேணாம் சமஸ்கிருதம் வேணாம்னு நாங்க எங்க வீட்ல இருக்கிற குழந்தைக்கு சொல்றோம். உங்க வீட்ல இருக்கிற குழந்தைங்க படிக்கிறதுக்கு சொல்லலாம். ஏன் கோபம் இல்லாமல் இது அணுக முடியாது? இல்ல சார், தமிழோட ஆங்கிலம் கலந்து ஏன் பேசக்கூடாது என்பதுதான் எனக்கு. தமிழ் ஏன் பேசணும்னு இல்ல, தமிழ்ல மட்டுமே ஏன் பேசணும் தான் கேட்டேன். சொன்னதுல இருந்தே தொடங்குறேன். மொழி என்பது சமூக அதிகாரத்தோட கட்டமைக்கப்பட்டது. மொழி என்பது கலாச்சாரத்தோட கட்டமைக்கப்பட்டது. மொழி என்பது மண்ணோட கட்டமைக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்க நாளை புடுங்குவீங்க, நாளைக்கு உங்க பையன் இதுதாங்க நடந்தது. நீங்க அதுல இருந்து ஒரு சொல்ல தூக்கி கடாசுறீங்கன்னா இது மூணுல இருந்து ஏதோ ஒரு பகுதியை தூக்கி கடாசுறீங்க. குழந்தைக்கு பால் ஊட்டுற மாதிரி கொடுப்பீங்களா இல்ல எதிரிக்கு அடிச்சு சாட்டையால அடிச்சு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுப்பீங்களா? நீங்க எடுத்துக்காதனால தான் இன்னைக்கு கோவம் வருது. இதெல்லாம் சொல்லி கேட்கல. நாங்க மட்டும் குழந்தை கொண்டு வந்து பால் புடியில கொடுத்தா மட்டும் குடிச்சிருவாங்க. இது யாரை ஏமாத்துற வேலை? இவ்வளவு எதுக்கு? நான் ஆங்கிலம் தெரியாதுங்கிறதுனால என் மாமனார் எனக்கு பொண்ணே கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் சார். ஆதி வேறுபாடால பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அது பொது பிரச்சனை. உங்களுக்கு ஆங்கிலம் தெரியலன்றதுக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக பொண்ணு கொடுக்கலன்னா அது எப்படி பொது பிரச்சனையா? நீங்க ஆரம்பத்துல இருந்து உங்க அணியில எல்லாருமே பொது பிரச்சனையை பேசாம தனிப்பட்ட பிரச்சனையை பேசுறீங்க.